வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏசி பல்ப், அதாச்சும் 230 வோல்ட்ல ஓடக்கூடிய உங்களுக்கு ஏசி பல்ப், நம்ம நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏசி பல்புக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோலார் செட்டப்ல உள்ள டிசி பல்புக்கும் என்ன வித்தியாசம், எப்படி பிரைட்னஸோட எரியுது அப்படிங்கறத லைவ் டெஸ்டோட நம்ம பண்ணி காமிக்க போறோம். ஏசி பல்பை ஏசி ஹோல்டர்ல போட்டு செக் பண்ண போறோம். டிசி பல்பை சோலார் செட்டப்ல போட்டு டெஸ்ட் பண்ண போறோம். ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து டிசில பல்ப் கொடுத்தா அந்த டிசி பல்ப் வந்து ஏசி பல்புக்கு ஈக்குவலா உங்களுக்கு எரியுதா அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பாருங்க, இது வந்து நமக்கு 12 வோல்ட்ல டிசி பல்ப். பாருங்க, இதுல டீடைல் போட்டுருக்கு பாருங்க, 9 வாட்ஸ். அது வந்து ஏசி பல்ப், இது வந்து டிசி பல்ப். நம்ம இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் அந்த வீடியோல நம்ம பண்ணி காமிக்க போறோம். இந்த பல்பையும் இந்த பல்பையும் டைரக்டா நம்ம பண்ணி காமிக்க போறோம். ரெண்டுக்குமே ஒரே ஹோல்டர் அமைப்பு தான். பாருங்க, ஏசி பல்ப்ல உள்ள ஹோல்டர் தான் டிசி பல்புக்கு வரப்போகுது. ரெண்டுக்குமே ஒரே ஹோல்டர் அமைப்பு தான். பல்ப் வித்தியாசமே ரொம்ப பார்க்கறதுக்கு தெரியாது, டிஃபரெண்ட் ஒன் போல இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏசி பல்பை டிசில போட்டா எரியாது, அதே மாதிரி டிசி பல்பை ஏசில போடக்கூடாது, ஏன்னா பீஸ் ஆயிரும், ஃபயர் ஆயிரும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்க, நம்ம ஏசிக்காண்டி ஒரு ஏசி பல்ப் கொடுக்கறதுக்காண்டி ஒரு சுவிட்ச் போர்டுல இருந்து ஏசி லைன் கொடுத்து இந்த ஏசி பல்ப் அதில் கொடுத்து டெஸ்ட் பண்ண போறோம். இந்த டிசி பல்பை வந்து நம்ம டைரக்டா சோலார் செட்டப் வச்சு பாருங்க, அந்த பேட்டரியில கொடுத்து நம்ம சோலார் செட்டப் வச்சு எப்பவும் போல நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு நம்ம 12 வோல்ட் மேல வந்து நான் வந்து வீட்டுக்கு மேல வந்து 100 வாட்ஸ் லைன்ல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். 100 வாட்ஸ் பேனல் இருக்கு, அதுல இருந்து ஒயர் போட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒயர்ல இருந்து நம்ம கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மூலம் நம்ம டிசி பல்பை போட்டிக்கு போட்டி, அதாச்சும் ஏசி பல்புக்கும் டிசி பல்புக்கும் என்ன வித்தியாசம், பிரைட்னஸ்ல எது ஜெயிக்குது, ஒரு வீட்டுக்கு வந்து டிசி பல்பே போருமா அப்படிங்கிறத லைவா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க போறோம். இந்த வீடியோ யாருமே போட்டுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம டைரக்டா ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள லைட்ல உள்ள பிரைட்னஸ் நம்ம டைரக்ட் டெஸ்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேல இருந்து பேனல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்து மல்டிமீட்டர் போட்டு டெஸ்ட் பண்ண போறோம். மல்டிமீட்டர்ல டிசில 200 வச்சுக்கிட்டு பாருங்க, டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மல்டிமீட்டர்ல டிசில 200 வச்சிருக்கேன். இப்போ மல்டிமீட்டர் நிப்பாட்டிக்கிறோம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட பிளஸ் மைனஸ் லைனை உங்களுக்கு டிசில வச்சு மேல இருந்து வரக்கூடிய சோலார்ல இருந்து வரக்கூடிய லைனை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவுட்புட் எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். வோல்டேஜ் பாருங்க, 18-19 வோல்ட் கிட்ட வருது. அதாச்சும் 18.5 18.6 கிட்ட இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாச்சும் மேல வந்து 100 வாட்ஸ் பேனல் வச்சிருக்கேன், அதுல இருந்து லைன் எடுத்து நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து டிசில 18-19 வோல்ட் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த செட்டப் வந்து இப்போ டைரக்டா நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கோ. நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்கும், சோலார் சிம்பிள் இருக்கும், அது போக லோடு இருக்கும். இந்த மூணு தான் உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல இருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் கொடுக்கக்கூடிய பேட்டரியை தான் நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம பேட்டரியில பிளஸ் மைனஸை நம்ம கொடுக்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இப்போ பேட்டரியில அந்த பிளஸ் மைனஸ் 2 போல்டையும் நம்ம கலட்டிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ பிளஸ் மைனஸ் அந்த ரெண்டுல உள்ள போல்டையும் நம்ம கலட்டுறோம். இதுல தான் நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பேட்டரியை நம்ம வந்து பிளஸ் மைனஸ் ஒயரை கொடுக்க போறோம். இப்போ பாருங்க, இது வந்து மைனஸ், உங்களுக்கு பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து மைனஸ், இந்த லைனு, இந்த லைன் வந்து உங்களுக்கு பிளஸ். இப்போ கனெக்ஷன் மாறாம டிசி லைனை பொறுத்தளவு சோலார் லைனை பொறுத்தளவு பிளஸ் மைனஸ் மாறாம கொடுக்கணும். இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, அதுல பிளஸ் இருக்கும் பாருங்க, பிளஸ் மைனஸ் இருக்கும் பாருங்க. இப்போ மைனஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். பேட்டரியில சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல மைனஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் லைனை நம்ம கனெக்ட் பண்றோம். நல்லா டைட்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ சாம்பிள்காண்டி உங்களுக்கு வந்து நம்ம லைட்டை டெஸ்ட் பண்ணதுக்காண்டி நம்ம வந்து நார்மலா டைட் வச்சிருக்கோம். நீங்க வந்து ரியல் டெஸ்டா பண்ணும்போது உங்களுக்கு வீட்டு வந்து மாட்டும் போது, வீட்டுக்கு அதாச்சும் பிக்சலா மாட்டும் போது நீங்க வந்து நல்லா டைட்டா பண்ணிக்கிறது நல்லது. இப்போ மைனஸ் நம்ம லைன் கொடுத்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ், அதே மாதிரி நம்ம பிளஸ் பேட்டரியில லைன் கொடுக்க போறோம். பாருங்க, நல்லா டைட்டா லைன் கொடுத்துக்கோங்க. இதையுமே பாருங்க, லைன் கொடுக்குறோம் பாருங்க. கரெக்டா அந்த பின்ல லாக் ஆகுத மாதிரி வச்சு ஒயரை வச்சு லைன்ல டைட்டா லாக் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து இந்த காணொலியில வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து யாருமே பண்ணி காமிக்காத ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணி காமிச்சிருக்கிறோம். அதாச்சும் ஏசியும் டிசி லைட்டு ரெண்டு ஒன் போல வச்சு உங்களுக்கு ஏசி லைட்டுக்கு பிரைட்னஸ்க்கு டிசி லைட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிருக்கோம். பாருங்க, இப்போ சார்ஜ் கண்ட்ரோல்ல மாட்டினதுக்கு அப்புறம் பேட்டரியில எவ்வளவு வோல்ட் இருக்குன்னு பாருங்க, 2.2 கிட்ட தான் வருது. அதாச்சும் லோ பேட்டரியா இருக்கு. பேட்டரி வந்து லோ பேட்டரி. இப்போ நம்ம வந்து சோலார் கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு சார்ஜ் பண்ண போறோம். பேட்டரி இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ அதை நிப்பாட்டிக்கிறோம். உங்களுக்கு சோலார் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோலார்ல நம்ம ஆல்ரெடி மேல இருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த கேபிள்ல பிளஸ் மைனஸை நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல லைன் பண்ண போறோம். இப்போ அதுக்கு அதே மாதிரி தான் பிளஸ்ல கொடுக்கணும், சோலார்ல மைனஸ்ல கொடுக்கணும். இப்போ நம்ம பிளஸ் கொடுத்துக்கணும். பிளஸ் நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க.
அது ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிடும். உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அப்படிதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நிப்பாட்டிக்கிறேன் அந்த பேட்டரியில வச்சு. இப்போ மைனஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல சோலார் சிம்பிள்ல மைனஸை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆயிரும். அதாச்சும் உங்களுக்கு சார்ஜிங் மோடுக்கு வந்து ஆன் ஆயிரும். இப்போ சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய சப்ளையை வாங்கி பேட்டரிக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க 9.10 வோல்ட் கிட்ட வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த சோலார் படம் போட்டிருக்கா, உங்களுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு அந்த பேட்டரி சிம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்குதா. இப்போ நமக்கு சோலார் பேனல்ல இருந்து நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை நிப்பாட்டிக்கிறோம் பாருங்க. இப்படி நிப்பாட்டியாச்சு. கரெக்டா இதே கனெக்ஷனை நீங்க கொடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் வீடியோல சொல்றதுதான், பிளஸ் மைனஸ் வந்து மாறாம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிடும். அதே மாதிரி லைன் வந்து இந்த லைன் இதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோவை பார்த்து புரிஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வோல்ட் கிட்ட பேட்டரி சார்ஜ் ஆகுது. அதாச்சும் இப்போ வந்து ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு தான் டெஸ்ட் பண்ணது. அதனால வெயில் வந்து கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கிறதுனால கூடுது குறையுது சன்லைட்டு. அதை பொறுத்து உங்களுக்கு வோல்டேஜ் மாறுது. நல்லா அதிகமான சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா மேகமூட்டம் இல்லாமல் நல்லா பூஸ்டிங்கா ஏறும். இப்போ கொஞ்சம் கம்மியா சன்லைட் படுறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் 11 ஆகுது 12 ஆகுது மாற்றி மாற்றி ஏறுது. சரி, அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ ஏசி பல்பை டெஸ்ட் பண்றதுக்கு ஏசி சுவிட்ச் போர்டு எடுத்துருக்கிறோம். அதுல சப்ளை ஏசி லைன் வந்து 230 வோல்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏசி பல்ப் எடுத்துக்கிட்டு ஏசி பல்பு பாருங்க. உங்களுக்கு இது வந்து 10 வாட்ஸ்ல 230 வோல்ட், அதாச்சும் ஏசி வோல்ட் நம்ம பல்பு. இப்போ அதுல ஒரு ஹோல்டர் போட்டோம். பிளக் பாயிண்ட் சொல்ற மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து நம்ம போட போறோம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணறதுக்காண்டி. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் போர்டுல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏசி கரண்ட் அதுல வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த லைன்ல நம்ம வந்து பிளக் பாயிண்ட் சொருவிட்டு இப்போ ஏசி பல்பு வந்து நம்ம வந்து ஏசி பல்பை டெஸ்ட் பண்றோம். சுவிட்ச் ஆன் பண்றோம் பாருங்க. கீழே வச்சுக்கிறோம் பாருங்க. இப்போ 230 வோல்ட் நம்ம வீட்டுல இப்போ நார்மலா நீங்க எல்இடி பல்பு போட்டு விடுறீங்களா, அதாச்சும் 9 வாட்ஸ் 12 வாட்ஸ் போடுறீங்களா, அந்த பல்பு தான் நம்ம இப்போ மாட்டி இருக்கிறோம். இது வந்து 10 வாட்ஸ் ஏசி பல்பு. இதுல கிடைக்கக்கூடிய பிரைட்னஸ் பாருங்க. நார்மலா உங்களுக்கு தெரியும் இந்த பிரைட்னஸ் தான் உங்களுக்கு வந்து எல்இடி பல்ப்ல வந்து ஏசி பல்ப்ல கிடைக்கும் அப்படின்ட்டு தெரியும். அப்ப இதே பிரைட்னஸ்க்கு நமக்கு டிசி எரியுதான்னு செக் பண்ண போறோம். இப்போ வந்து ஏசி லைன்ல உள்ள பிரைட்னஸ்ல இப்போ நான் அந்த வீட்டை காமிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரைட்னஸ் உங்களுக்கு வெளிச்சம் படுது அப்படின்ட்டு பாருங்க. இது வந்து ஒரு ஏசி பல்பு தரக்கூடிய அவுட்புட் வெளிச்சம் உங்களுக்கு. இப்போ நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிருக்கு. நம்ம அடுத்து வந்து டிசியை போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஏசியை ஆஃப் பண்ணிக்கிறோமா, ஏசி பல்பை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியா டிசி பல்ப் இருக்கும். டிசி பல்ப் வருங்க அதே மாதிரி மெத்தேட்ல தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டே இருக்காது. ஏசி பல்ப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 12 வோல்ட் சோலார் டிசி பல்ப் இருக்கும். அப்படி இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி ஹோல்டர் தான். உங்களுக்கு பிளஸ் மைனஸ் லைன் மட்டும் நீங்க மாறாம கொடுக்கணும். இதுல வந்து மாத்தி கொடுத்தீங்கன்னா லைட் எரியாது. பாருங்க டீட்டெயில் காமிக்கிறேன். 12 வோல்ட் டிசி 9 வாட்ஸ். இது வந்து 9 வாட்ஸ்ல டிசி 12 வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய பல்பு. இப்போ நம்ம ஹோல்டர்ல மாட்டிக்கிறோம் பல்பை. நார்மல் ஏசி பல்பு போடுற மாதிரியே தான் டிசி பல்ப் இருக்கும், சோலார் பல்பு இருக்கும். பாருங்க மாட்டியாச்சு. இப்போ இது எவ்வளவு அவுட்புட் நமக்கு வெளிச்சம் தருது அப்படின்னு பாத்துடலாம். இப்போ நம்ம கரெக்டா உங்களுக்கு வந்து பேட்டரியை நான் போக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பேட்டரியா கொஞ்சம் தள்ளி பக்கத்துல வச்சுக்கிறோம். இப்போ பிளஸ்ல பிளஸ் கொடுக்கும், மைனஸ்ல மைனஸ் கொடுக்கும். இதுல 2 ஒயர் நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா. அந்த ஹோல்டர்ல இருந்து 2 ஒயர் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுல இண்டிகேட் பண்ணிக்கோங்க. நீங்க இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு சிகப்பை வந்து பிளஸ்ஸாவும் கருப்பை வந்து மைனஸாவும் கொடுங்க. நான் வந்து கருப்புலேயே ஒரு கோடு போட்ட ஒயர் வெள்ளையில இருக்கு, அதனால உங்களுக்கு அதை பிளஸ்ஸா கொடுத்துருக்கிறேன். துருவா கருப்பா இருக்கிறத மைனஸா கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 12 வோல்ட் பல்பு பாருங்க. ஹோல்டர் அமைப்பு ஃபுல்லாமே பாருங்க ஏசி பல்ப் மாதிரியே தான் இருக்கும். வேற எந்த டிஃபரெண்ட் இருக்காது. இப்போ நம்ம டைரக்ட் டெஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைனஸை கொடுக்கும். மைனஸ் லைனை வந்து பேட்டரியில கொடுத்துரும். இப்போ நம்ம கனெக்ட் பண்றோம் பாருங்க. மைனஸ் பல்ப்ல இருந்து வரக்கூடிய மைனஸை பேட்டரியில உள்ள மைனஸ்ல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பல்ப்ல இருந்து வரக்கூடிய பிளஸ், அதாவது டிசி 12 வோல்ட் பல்ப்ல இருந்து வரக்கூடிய பிளஸ்ஸை பேட்டரியினுடைய பிளஸ்ல கொடுக்க போறோம். இப்போ பல்ப் எரிய போது பாருங்க எப்படி எரியுதுன்னு பாருங்க. எவ்வளவு பிரைட்னஸா எரியுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஏசி பல்ப் அந்த ஏசி பல்புக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இது கொடுக்கு. நீங்க நினைக்கலாம் சோலார் பல்ப் அப்படின்னா ஏசி லைட்டோட நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த இபி பல்போட பிரைட்னஸ் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு சோலார் பல்பு 12 வோல்ட் பல்பு ஏசி பல்புக்கு ஈக்குவலா எரியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். பல்ப் பிரைட்னஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. இவ்வளவுக்கும் இது 9 வாட்ஸ் தான். நம்ம ஏசி பல்பு கூட 10 வாட்ஸ். இது வந்து வெறும் 9 வாட்ஸ் தான். 1 வாட்ஸ் கம்மி தான். இதே பிரைட்னஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு 12 வோல்ட் சோலார் டிசி பல்பு இவ்வளவு பிரைட்னஸ் தருது. இது வந்து ஒரு இருட்டான ஒரு ரூம்ல, இப்போ நம்ம ஒரு சேனல் இருக்கு அதனால கொஞ்சம் பிரைட்னஸ் ரூம்ல இருக்கு. ஃபுல் இருட்டான ரூம்ல தான் இதனுடைய ஃபுல் பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பிரைட்னஸா இருக்கும். ஏசிக்கும் டிசிக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. லைட்டான ஒரு 15% வித்தியாசம் இருக்கும் பிரைட்னஸ்ல ஏசி.
அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ஏசிக்கு ஈக்குவலா அந்த டிசி பல்பு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு வீட்டுல கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல இந்த டிசி 12 வோல்ட் லைட்டை மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏசி பல்புக்கு தரக்கூடிய அவுட்புட்டை உங்களுக்கு ஒரு டிசி பல்பு தரும். அதனால நீங்க தாராளமா டிசி சிஸ்டம் 12 வோல்ட் சிஸ்டத்தை நீங்க தாராளமா கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கு மாட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கரண்ட் இருக்கு, எனக்கு டிசி சோலார் செட்டப் எரியணும் அப்படிங்கனாலும் அடிஷனலா இந்த பல்பையே நீங்க டெய்லியா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து இவ்வளவு பிரைட்னஸ் தரது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு 12 வோல்ட் பல்ப் வந்து ஒரு ஏசி பல்புக்கு ஈக்குவலா இவ்வளவு ஒரு பிரைட்னஸ் வந்து ஒரு 90% கிட்ட உங்களுக்கு நெருங்கி வந்துட்டு, அவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 90% ஏசி பல்புக்கு நெருங்கி டிசி பல்ப் 12 வோல்ட் உங்களுக்கு பிரைட்னஸ் தருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏசி பல்பை மேட்ச் பண்ணிட்டு ஒரு டிசி பல்பு சோலார் பல்பு ஒரு ஏசி பல்புக்கு நிகரானது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம காமிச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா மக்களே, இதே இப்போ லைனை வந்து இப்போ நம்ம மாத்தி கொடுக்க போறோம். இப்போ பாருங்க, பிளஸ் வந்து மைனஸ்லயும் மைனஸ் பிளஸ்லயும் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாருங்க. இப்போ பாருங்க, பல்ப்ல உள்ள மைனஸ் பிளஸ்ல கொடுத்துருக்கேன், பிளஸ் அதுக்கு மைனஸ்ல பேட்டரியில கொடுத்துருக்கேன். பாருங்க, எரிய மாட்டுக்கு. இதுதான் இந்த பல்ப்ல உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ கரெக்டா கொடுக்கும் பாருங்க, எரியுது. மைனஸ் மைனஸ்லயும் பிளஸ் பிளஸ்லயும் கொடுத்தா எரியும். அதே மாதிரி இந்த டிசி பல்பை நீங்க வந்து கட்டாயமா ஏசி ஹோல்டர்லயோ ஏசி லைன்லயோ இதை கொடுக்க கூடாது. பல்பு போயிடும், தீ பிடிச்சிரும். அதனால டிசில தான் இதை கொடுக்கணும். பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, டிஃபரெண்ட் ரொம்பவே தெரியாது. கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. உலகம் சோலார், அதாச்சும் உங்களுக்கு பேட்டரியில சார்ஜ் கம்மியா தான் இருக்கு, ஃபுல்லாவும் இல்ல. சோலார் உங்களுக்கு பவர் வந்து கம்மியா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு காலையில. அப்படிங்கறதுனால கம்மியான ஒரு பவர்லயும் இவ்வளவு பிரைட்னஸோட ஒரு 12 வோல்ட் சோலார் பல்ப் வந்து எவ்வளவு ஈக்குவலா உங்களுக்கு ஏசி பல்புக்கு ஈக்குவலா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏசி பல்ப் இதுல எரிஞ்சுக்கிட்டு, ஏசி பல்ப் அந்த ஹோல்டர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க மக்களே, நம்ம சேனலை பொறுத்தளவு ஒரு பட்ஜெட் ரீதியான ஒரு சோலார் செட்டப் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சாமானியனும் வீட்டுல சோலார் மாட்டலாம் ஒரு குறைஞ்ச அளவு பட்ஜெட்ல அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் நம்ம சேனல்ல ஃபுல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும் தான் போடுறோம். இதை வச்சே உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து எரிய வச்சுக்கலாம், லோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் போடுவோம். நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, தாராளமா அதுக்கு நான் பதில் சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.